நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பாத். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும். கணித்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, குடும்பத்தார்களே, உலகத்திலே ஒருவர் தன்னைத்தானே தலைவராக அறிவித்து கொண்டு தன்னை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவர்களுக்கு கஷ்டம் கொடுக்க வேண்டும், தொல்லை கொடுக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ளாதவர்களை உயிரோடு விடக்கூடாது என்றெல்லாம் சில நபர்கள் சொன்னதாக, பேசியதாக நாம் சில தகவல்களை பார்த்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். அது அரசியல் கட்சி தலைவர்களாகவோ அல்லது மற்ற ஒரு நாட்டினுடைய தலைவராகவோ இல்லை. மார்க்கத்திலே ஒரு குறிப்பிட்ட பிரிவுக்கு அல்லது ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு பொறுப்பாளியாக இருந்தவர் தன்னைத்தானே தலைவராக அறிவித்து கொண்டார். அப்படி அறிவிக்கக்கூடிய நேரத்திலே உலகத்தை பொறுத்தவரையிலே, உலக சட்டங்களை பொறுத்தவரை திறமை இருக்கிறவனுக்குத்தான் ஆட்சி அதிகாரம், திறமை இருக்கிறவனுக்குத்தான் பணபலம், இவைகளை வைத்து ஆட்சி அதிகாரத்தை நடத்தி கொள்ளலாம். இதுதான் உலகத்தினுடைய நியதி. அதிகாரத்திலே கைப்பற்றுவதற்கு உலகத்தை பொறுத்த அளவிலே வலியவன் சொல்வதுதான் அதிகாரமாக இருக்கிறது. இது ஒரு வழி கிடையாது, உலகத்தினுடைய இயல்பு. உலகத்தை பொறுத்த அளவில் சக்தி இருக்கிறவனுக்கு தான் எல்லாமே. அப்படிதான் உலகத்தினுடைய நடைமுறையில் ஆதி காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் இருக்குது. இதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அந்த வலிமை உள்ளவன் அநீதமான முறையில் அவன் செயல்படக்கூடிய நேரத்தில் அந்த அநீதம் செய்யக்கூடியவனை நியாயவான்கள் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க, இந்த மாதிரி செய்யக்கூடாது என்பதாக. அந்த மாதிரி நியாயவான்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறது, நல்லோர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறது அப்படிங்கிறது உலகத்தில் காலங்காலம் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம். அப்படி நடக்கக்கூடிய நேரத்தில் அவன் ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி, இறைவன் ஒருவன் இருக்கிறான், அவன் அதற்கு கூலியை கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். அப்போ அந்த நல்ல விஷயத்தை அந்த அநீதியை தடுக்கக்கூடிய விஷயத்த அந்த நல்லவங்களை செய்ய சொல்லி இறைவன் சொல்கிறான். அதுக்காக நீங்கள் அச்சப்படாதீங்க, அதனால் சிரமம் இருந்தாலும் நீங்கள் நல்லதை ஏவுங்க, தீயதை தடுங்க என்பதாக பல இடங்களில் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். உலகத்திலே அல்லாஹ் தஆலா விரும்புவது என்னவென்றால், தன்னுடைய கட்டளைகள் செயல்படுத்தப்பட வேண்டும். தான் சக்தி மிக்கவன், தன்னுடைய கட்டளைகள் சக்தி மிக்கவை என்பதை அல்லாஹ் தஆலா ஒரு காலகட்டத்திலும் நிரூபித்து இருக்கின்றான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதற்கொண்டு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை எல்லா நபிமார்களையும் அனுப்பியது தன்னுடைய சட்டத்திட்டங்களை உலகத்திலே நிலை நிறுத்துவதற்காக. இந்த மனிதன் வழி தவறி போய்விடக்கூடாது, ஷைத்தானுடைய வழியிலே போய்விடக்கூடாது என்பதற்காக. இப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே ஒரு காலகட்டத்திலும் நபிமார்களை அல்லாஹ் தஆலா அனுப்பியிருக்கின்றான். அந்த நபிமார்கள் மக்களிடத்திலே கட்டளைகளை எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். அந்த மக்கள் அந்த நபியை பின்பற்றி வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அல்லாஹ்வை மறுத்தவர்கள், நபியை மறுத்தவர்கள் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுதான் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லக்கூடிய விஷயங்கள். இதனை எச்சரிக்கையாக கருதி உலகத்தில் உள்ள முஸ்லிம்கள் நடந்து கொள்ள வேண்டும். இனிமேல் கியாமத் நாள் வரை இருக்கக்கூடிய முஸ்லிம்கள், வரக்கூடிய முஸ்லிம்கள் இதனை எச்சரிக்கையாக எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி வாழ வேண்டும், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறைப்படி வாழ வேண்டும். இது அல்லாஹ் தஆலா நியதியாக வைத்திருக்கின்றான் உலகம் அழியும் வரை.
உலகம் அழியும் வரை லா இலாஹ இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுதான் கலிமாவாக இருக்கும். அதன்படி நம்பிக்கை கொண்டு வாழ வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சஹாபாக்கள் செய்தார்கள், தாபீன்கள், தபே தாபீன்கள், பிறகு இருக்கக்கூடிய அவுலியாக்கள் எல்லாரும் செஞ்சாங்க. யாருமே வற்புறுத்தலைன்னு சொன்னால், நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் கொல்லப்படுவீர்கள், உங்களது ரத்தம் ஓட்டப்படும் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ சஹாபாக்களோ அல்லது தாபீன்களோ தபே தாபீன்களோ அவர்கள் பிரச்சாரம் செய்யக்கூடிய நேரத்திலே அவர்கள் இந்த விஷயத்தை எடுத்து அவர்கள் செய்யவில்லை. அவர்கள் அழைப்பு கொடுத்தது அல்லாஹ்வின் பக்கம். மக்கள் ஒவ்வொருவரும் அவர்கள் தங்களுடைய விருப்பத்தின் காரணமாகத்தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். யாரையும் கட்டாயப்படுத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்குமாறு நிர்பந்திக்கவில்லை. யுத்தங்கள் நடைபெறக்கூடிய நேரத்திலும் அந்த கைதிகள் நிர்பந்தமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள அவர்களை செய்ய வைக்கவில்லை. அந்த கைதிகள் சிறைபிடிக்கப்பட்ட நேரத்தில் அவர்கள் மஸ்ஜிதிலே இருந்தார்கள். அந்த மஸ்ஜிதில் இருக்கக்கூடிய அந்த கைதிகள் முஸ்லிம்களுடைய செயல்களை பார்த்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள், இஸ்லாத்தை விரும்பினார்கள். அதே சமயத்திலே ஃபத்தே மக்காவிலே மக்கா வெற்றியின் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை வெற்றி கொண்ட போது இஸ்லாமிய படைகள் முழுவதுமாக மக்காவை கைப்பற்றிய பொழுது, முஸ்லிம்களிடத்திலே அந்த மக்கா கிடைத்த போது அவர்கள் யாரையும் நிர்பந்திக்கவில்லை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுமாறு. எல்லோருமே அவர்கள் சுய விருப்பத்தோடு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இது அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை. ஒரு சில பேர் இல்லாமல் இருக்கலாம். உலகம் முழுவதும் இதுதான், இஸ்லாத்தினுடைய நியதி இதுதான். போர் நடந்தது என்றால் அது தற்காப்புக்கான போர். அவர்கள் இஸ்லாமிய ஆட்சிக்கு அடிபணியாமல் போனது, அந்த மாதிரி ஆட்சியின் ரீதியாக நடந்த விஷயங்கள் தான் அந்த போர் என்ற அடிப்படையிலே நடந்ததெல்லாம் பெரும்பாலானவை எப்படித்தான். பொதுவாக இஸ்லாம் சொல்வது, அல்லாஹ்வுடைய கட்டளைகள் சொல்வது என்னவென்றால், அவன் மனம் முவந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் இஸ்லாமிய முறை. அடுத்ததாக பார்த்தோமேயானால், இப்போ ஒருவரை தலைவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பூரா உலகத்துக்கும் அவர்தான் நபி. கியாமத் நாள் வரை, அதாவது உலகம் அழியும் வரை நபி யார் என்றால் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். அவர்தான் தலைவர் பூரா உலகத்துக்கும். இப்போ சஹாபாக்களோ அல்லது தாபீன்கள், தபே தாபீன்கள், அவுலியாக்கள், இன்னும் முஸ்லீம்களில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள் எல்லாருமே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் தான் உயிரோடு இருக்கணும், மற்றவங்களாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியுமா? இல்லை சொல்லியிருக்காங்களா? கிடையாது. அது இஸ்லாம் சொல்லலை. கொள்ளாததும் அவரவர் இஷ்டம். அல்லாஹ் தஆலா நிர்பந்தப்படுத்தலை எதையுமே. இஸ்லாத்தையே அல்லாஹ் தஆலா நிர்பந்தப்படுத்தலை. அது அவர்களுடைய இஷ்டத்துக்கு அல்லாஹ் விட்டுட்டான். வெளிரங்கமாக பார்த்தா அவங்களுடைய இஷ்டம். ஆனால் அதனுடைய உள்ரங்கம்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னு சொன்னால் அது தலைவிதி. எல்லாமே உலகத்தில் நடக்கிறது எல்லாமே தலைவிதிப்படி தான் நடக்குது. நம்ம அதுக்காக எல்லாமே தலைவிதிப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட சொல்லி அல்லாஹ் சொல்லலை. அதுக்கு குர்ஆனுடைய சட்டத்திட்டங்கள் அதுக்கு தான் அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறான். உதாரணமாக ஒருத்தனை இன்னொருத்தன் தாக்கிட்டான், இல்லை அடிச்சிட்டான், இல்லை அவனை வெட்டிட்டான் அப்படின்னு சொன்னால் தலையெழுத்துன்னு சொல்லி யாரும் விடுறது கிடையாது.
அரசாங்கமும் விடுறது கிடையாது. அவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை தான் எடுப்பாங்க. அதே மாதிரி தான் குர்ஆன் அல்லாஹ் தஆலா சட்டத்திட்டத்தை வச்சிருக்கிறான். ஒருத்தனை அடிச்சிட்டான், இல்லை காயப்படுத்திட்டான், கொலை செஞ்சிட்டான், கொள்ளை அடிச்சிட்டான், திருடிட்டான், அந்த மாதிரி விஷயங்கள் இன்னும் என்னென்ன விஷயங்கள் இருக்குதோ எல்லாத்துக்கும் அல்லாஹ் தஆலா அதை எப்படி எப்படி செய்யணும், அதுக்கு என்ன தண்டனை இருக்குது, எல்லாமே அறிவிச்சிருக்கிறான். எந்த அளவுக்கு ஒரு மனிதன் எப்படி வாழணும்னு அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறான். எல்லாத்துக்குமே தலையெழுத்துன்னு சொல்லி இருக்க சொல்லல. ஒரு மனிதன் எப்படி வியாபாரம் செய்யணும், எப்படி உத்தியோகம் செய்யணும், எப்படி மனைவி மக்களோடு இருக்கணும், எப்படி பிள்ளைகள்கிட்ட நடந்து கொள்ளணும், எப்படி ஆட்சி செய்யணும், எல்லாமே அல்லாஹ் தஆலா அறிவித்து கொடுத்து இதன்படி நீங்கள் நடந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வெற்றி என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறான். இது நாம் விளங்கி கொள்ளணும். நிர்பந்தப்படுத்தலை. சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நிர்பந்தம்னு சொன்னால் நீ கட்டாயம் நீ ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா நிர்பந்தப்படுத்தியிருந்தான்னு சொன்னால் ஒரே செகண்டில் பூரா உலகத்தில் இருக்க மக்களையும் அல்லாஹ்வால மாற்ற முடியும். இது யாருடைய ஒரு உழைப்பும் தேவை கிடையாது. எந்த ஒரு ஆட்சியுடைய சக்தியும் அல்லாஹ்வுக்கு தேவை கிடையாது. எந்த ஒரு படையினுடைய சக்தியும் அல்லாஹ்வுக்கு தேவை கிடையாது. அல்லாஹ்வாலேயே முடியும். ஆனால் அல்லாஹ் அதை எதிர்பார்க்கல. இந்த மனிதன் தன்னுடைய மனதை கொண்டு எப்படி அவன் இஸ்லாத்தின் பக்கம் திரும்புகிறான், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்கிறான்றதை அல்லாஹ் பார்க்குறான். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இவ்வளோ நேரம் நம்ம எதுக்காக இதெல்லாம் சொன்னோம் அப்படின்னு சொன்னால், இப்போ ஒருத்தர் மார்க்க அறிஞர்ன்ற ஒரு போர்வையில் என்ன ஆகுதுன்னு சொன்னால், ஏற்கனவே முதல்ல சொன்ன மாதிரி தன்னை தலைவராக ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாமிய மார்க்க அறிஞர் அப்படின்ற ஒரு போர்வையில் அதை நம்ம தெளிவுபடுத்தணும். இஸ்லாமிய மார்க்க அறிஞர்ன்ற போர்வையில் தன்னை யார் தலைவராக ஏற்றுக்கொள்ளலையோ, ஏற்றுக்கொள்ளாதவங்கள அவரு அவங்க அந்த அவரும் சரி அவரை பின்பற்றக்கூடிய மக்களும் விரும்புறதில்லை. இன்னும் கேட்டால் அவர்களை காயப்படுத்தணும், இல்லை துன்பப்படுத்தணும், இல்லை அவங்க உயிரோடு இருக்கிறதுக்கே லாய்க்கில்லைன்ற மாதிரி அவங்க பேசக்கூடிய அளவில் இன்னைக்கு செய்திகளில் நம்ம பார்க்குறோம். அதனுடைய அடிப்படையில் தான் இதை நம்ம சொல்கிறோம். அப்படி யாருக்கும் சொல்கிறதுக்கு அதிகாரம் கிடையாது. தன்னை தலைவராக கண்டிப்பாக ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு அல்லாஹ் சொல்லியிருக்கானா, இல்லை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்களா, இல்லை சஹாபாக்கள் சொல்லியிருக்காங்களா, இல்லை தாபீன்கள் சொல்லியிருக்காங்களா, தாபீன்கள் சொல்லியிருக்காங்களா, அவுலியாக்கள் சொல்லியிருக்காங்களா, யார் சொல்லியிருக்காங்க? உங்களுடைய தலைமையை தான் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அமீருல் மூமினின் பூரா உலகத்துக்கும் அமீர் அவங்க உமர் அலிலான்னு, அபூபக்கர் சித்திக் அலிலான்ஹு, உமர் அலிலான்ஹு, உஸ்மான் அலிலான்ஹு, அலீர் அலிலான்ஹு இவங்கெல்லாம் இருந்தாங்க. அப்போ அவங்களுடைய தலைமையே ஏற்றுக்கொள்ளாத மக்களும் உலகத்தில் இருந்தாங்க. அப்போ அந்த மக்களை என்ன சொல்கிறது, கைரகமும் இருந்தாங்க. அப்போ அவங்க எல்லாரையும் இது பண்ணாங்களா, அவங்கள கொலை செய்யணும், இல்லை அவங்கள காயப்படுத்தணும், அப்படி ஏதாவது செஞ்சாங்களா? கிடையாது. அவர்கள் விருப்பத்துக்கு தான், அவங்கவுங்க விருப்பம், அவ்வளவுதான். இஸ்லாமிய சட்டத்தை கொள்றவங்க முஸ்லீம்கள், அவ்வளோதான். அவங்க அல்லாஹ்வினுடைய அடியார்கள், அவர்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும், இது நம்பிக்கை. அந்த நம்பிக்கையில் இஸ்லாமிய கொள்கைப்படி அவங்கவுங்க நடந்துட்டு போகிறாங்க. இவர்களை தலைவராக ஏற்றுக்கிட்டால் தான் நீ உலகத்தில் வாழ முடியுன்றது அது யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். அப்போ இன்னைக்கு அந்த அளவுக்கு அமீருல் மூமினின்ற மாதிரி யாராவது இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது. கலிஃபாக்களுடைய ஆட்சி காலம் முடிஞ்சிருச்சு. பூரா உலகத்துக்கும் அமீருல் மூமினின், பூரா முஸ்லீம்களுக்கும் தலைவர், அந்த மாதிரி பதவின்றது இப்போ கிடையாது. இப்போ முஸ்லீம்கள் கிட்ட கொஞ்சம் முஸ்லீம்கள், அதுவும் முஸ்லீம்களுக்கு கிட்ட மட்டும்தான் தாவத் கொடுக்குறாங்க. அப்படி முஸ்லீம்களுக்கு கிட்ட மட்டும் தாவத்து கொடுத்துட்டு நானும் எல்லாருக்கும் தலைவர், முஸ்லீம்களுக்கெல்லாம் தலைவர், முஸ்லீம்களோட தலைவர்னு சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தாவத்து கொடுத்தாங்களோ அப்படி தாவத்து கொடுக்குறது தான் முஸ்லீம்களோட தலைவர். அவங்க எப்படி ஆட்சி செஞ்சாங்க, எப்படி நடந்துக்கிட்டாங்க, எப்படி உலகத்தில் இருக்க முஸ்லீம்கள்கிட்ட நடந்துக்கிட்டாங்க, அல்லாஹ் தஆலா குர்ஆனில் என்ன சொல்லியிருக்கா அதன்படி நடந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலா எப்படி பேச சொன்னானோ அப்படி பேசினாங்க, எப்படி வாழணுமோ அப்படி வாழ்ந்து காமிச்சாங்க.
ஹதீஸினுடைய விஷயங்கள் இருக்குது. அதன்படி நடக்கிறாங்களா? அதன்படிலாம் நடக்காமல் அவங்க எப்படி தாவத்து கொடுத்தாங்களோ அந்த முறைப்படிலாம் தாவத்து கொடுக்காம அவங்க காஃபிர்களுக்கு தாவத்து கொடுத்தாங்க, யூத நஸ்ரானிகளுக்கு தாவத்து கொடுத்தாங்க, எல்லா மக்களுக்கும் பூரா உலகத்துக்கும் தாவத்து கொடுத்தாங்க. அதுக்காக எவ்வளவோ தியாகங்கள் பண்ணாங்க. இன்னைக்கு அப்படி தியாகங்கள் நாம் பண்ணுறோமா? அப்படி எதுவும் பண்ணாமல் நாம் வந்துட்டு தான் தலைவர், நாங்கள் தான் தலைவர், நாங்கள் தான் தலைவர்னு ஒவ்வொருத்தரும் ஆளாளுக்குன்னு செய்கிறாங்க, குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் எனக்கு எதனால் அப்படின்னு சொன்னால், உலகத்தினுடைய அழிவு நாளுடைய அறிகுறி. கியாமத்து நாளுடைய அறிகுறி என்னன்னு சொன்னால், இல்மு முதல்ல எடுக்கப்படும் என்பதாக வந்திருக்குது. அந்த மார்க்க அறிவு இல்லைன்னு சொன்ன என்ன ஆகும்னா, தலைவர்கிட்டையும் இல்மு இருக்காது, தொண்டர்கள்கிட்டையும் இல்மு இருக்காது. நல்லா காப்பாற்றணும். அப்போ இந்த மாதிரி விஷயங்களை நாம் விளங்கி கொள்ளணும். நம்மளுடைய வேலை என்னன்னு சொன்னால், அவர் பெரிய மார்க்க அறிஞர், அவர் தலைவர், பெரிய தலைவர், அவரை சொல்கிறதுக்கு நமக்கெல்லாம் தகுதி கிடையாது அப்படின்னு சொல்லி சில பேர் பேசுவாங்க. இது எப்படி நியாயமாகும்? பெரிய ஒரு மார்க்க அறிஞர்ன்ற ஒரு போர்வையில் இருக்கக்கூடியவர் உண்மையான மார்க்க அறிஞரா போலியான மார்க்க அறிஞரான்றத மார்க்கத்தினுடைய அடிப்படையில் நம்ம முடிவு செஞ்சுக்கலாம். அதை முடிவு செஞ்சுருக்காங்க. பெரிய பெரிய மதரசகல்லே முடிவு செஞ்சிட்டாங்க. இப்போ அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் வழி தவறி போகிறாங்க. உதாரணமாக சாராயம் குடிக்கிறாரு, சாராயம் குடிச்சிட்டு கும்மாளம் போகிறாருன்னு வைங்க. சாராயம் குடிச்சிட்டு கும்மாளம் போகிறாரு. இப்போ இவரை கேட்குறதுக்கு ஒரு பெரிய ஒரு மார்க்க அறிஞர் தான் போய் கேட்கணும்னு கிடையாது. எந்த ஒரு சாதாரண ஒரு முஸ்லீமும் கேட்கலாம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஆட்சி காலத்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க, நான் ஏதாவது தீனுடைய விஷயங்களில் கொஞ்சம் சரியான முறையில் நடந்துக்கலைன்னா நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னு சொல்லி இந்த கருத்துப்பட கேட்குறாங்க. அப்போது ஒருத்தர் இருந்துச்சு தைரியமாக சொல்கிறாரு, உமரே நீங்கள் எனக்கு பதில் சொல்லணும் ரலியல்லாஹு அன்ஹு இந்த கருத்துப்பட சொல்கிறாங்க. அப்போ தைரியமாக அவங்க சொல்கிறாங்க, தீனுக்கு மாற்றமான விஷயங்கள் நடைபெற்றுச்சுன்னு சொன்னால் அவர் எந்த ஒரு நபராக இருந்தாலும் அவ்வளவு பெரிய கலிஃபாவையே யார் அவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவே அவங்க எடுத்து கேட்குறாங்க. நான் கேட்பேன் எனக்கு நீங்கள் பதில் சொல்லி ஆகணும். இன்னொரு ரிவாயத்தில் வருது, என்னுடைய வாளுக்கு நீங்கள் பதில் சொல்லி ஆகணுன்ற கருத்துப்பட வருது. அப்போது அவ்வளோ பெரிய சஹாபி யார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு தெருவில் வந்தாங்கன்னா ஷைத்தான் வேற ஒரு தெருவில் ஓடுவான்னு சொல்லி வந்திருக்குது. அப்பேற்பட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே ஏதாவது தவறு செஞ்சால் கேள்வி கேட்பேன் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு சொல்லக்கூடிய நேரத்தில் இன்னைக்கு அவர் எவ்வளோ பெரிய மௌலானாவாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஹஸரத்தாக இருந்தாலும் சரி, மார்க்கத்துக்கு முரணாக பேசக்கூடிய நேரத்தில் எந்த ஒரு முஸ்லீமும் கேட்க தான் செய்வாங்க. இதுக்கு மௌலானாக்கள் தான் கேட்கணும்னு கிடையாது. மௌலானாக்கள் கேட்டாங்கன்னா அவங்களும் கேட்கட்டும். ஆனால் அவங்க கேட்காத பட்சத்தில் அல்லாஹ் தஆலா யாரை வச்சு வேணாலும் கேட்க வைப்பான். இதில் நம்ம அவங்களுக்கு சப்போர்ட்டு, இவங்களுக்கு சப்போர்ட்டு, முஸ்லீம்கள் இத்தனை குரூப்பாக பிரியுது, ஏன் 2ஆ பிரியுது, 3ஆ பிரியுது, 4ஆ பிரியுது, 10ஆ பிரியுது, இது நமக்கு தேவையில்லாத விஷயம். நமக்கு எந்த குரூப்பும் பிரியாது. எந்த குரூப்பு, எந்த ஒரு அமைப்பு தீன் படி நடக்குதோ அதுதான் உண்மையான குரூப்பு, அதுதான் உண்மையான அமைப்பு. ஹதீஸ் படி, குரான் படி எது நடக்குதோ, ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறைப்படி, அல்லாஹ்வுடைய கட்டளை எப்படி நடக்குதோ அது ஒன்று தான். உலகத்திலே ஒரே ஒரு குரூப் தான் அது. அது ஒரே ஒரு அமைப்பு தான் அது. அது பிரியாது, என்றைக்குமே பிரியாது. அது தீன் என்றைக்கும் பிரியாது, ஷரியத் என்றைக்கும் பிரியாது. அது ஒன்று தான். அது எது? அல்லாஹ்வுடைய கட்டளை எப்படி, ரசூல் ஸல்லல்லாஹு அவர்கள் வழிமுறைப்படி நடக்கக்கூடியது. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதன்படி நடக்கக்கூடியது. இன்னைக்கு நான் சொல்கிறாங்க மக்கள், எல்லாரும் அல்லாஹ் அல்லான்னு தானே சொல்கிறாங்க. அல்லாஹ் அல்லான்னு சொல்லிட்டா மட்டும் போதாது, ஷிர்க் வச்சிடக்கூடாது. ஷிர்க்குன்னு சொன்னால் என்ன? இணை வைக்கிறது. இதை கொண்டாகும், ஆட்சியை கொண்டாகும், அதிகாரத்தை கொண்டாகும், பணத்தை கொண்டாகும். நான் ஒரு அமைப்பு வச்சுருக்கிறேன், எங்கள் அமைப்பில் சேர்ந்துட்டா இதை வச்சு ஹிதாயத்து கொடுக்கலாம், இதுக்கு தாவத்து வேலை பேர் வச்சுட்டு இதுக்கு ஹிதாயத்து கொடுக்கக்கூடிய சக்தி இருக்குது அப்படின்னு பேசுகிறதுக்கு இது எல்லாமே ஷிர்க்கு.
ஹிதாயத்து தாவத்துடைய வேலையை நாங்கள் வச்சுருக்குறோம், அமைப்பு நடத்துகிறோம். ஆனால் ஹிதாயத்து கொடுக்குறது அல்லாஹ், இந்த அமைப்பை உருவாக்குனதும் அல்லாஹ். இங்கே நாங்கள் அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு வேலை செய்கிறோம். இந்த நம்பிக்கை வரணும். இதுதான் அசல். இதை விட்டுட்டு என்னை கொண்டாகும், என்னுடைய அமைப்பை கொண்டாகும், நான் தான் தலைவர், என்னை ஏற்றுக்கிடலைன்னா யாருமே இருக்கக்கூடாதுன்றதெல்லாம் தீனுக்கு மாற்றமான விஷயங்கள். இதை மக்கள் விளங்கி கொள்ளணுன்றதுக்கு தான் இந்த விஷயத்தை நான் எடுத்து சொல்கிறேன். எல்லாம் அல்லாஹ் நம்ம அனைவர்களுக்கும் தீனை விளங்கி அதன்படி செயல்படக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. எல்லாம் அல்லாஹ் நம் அனைவர்களுடைய பாவங்களையும் குற்றங்களையும் மன்னித்து சொர்க்கத்துக்கு உரியவர்களாக ஆக்கி வைப்பானாக. நரகத்தை விட்டு பாதுகாத்து காப்பாற்றி அருள் புரிவானாக. எல்லா மக்களையும் பொருந்தி கொள்வானாக. எல்லா மக்களையும் நேரான வழியின் பக்கம் செல்லக்கூடியவர்களாக ஆக்கி வைப்பானாக. எல்லா மக்களையும் வழி தவறிய வழியை விட்டும் அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு உள்ளானவர்களுடைய வழியை விட்டும் அனைவர்களையும் பாதுகாத்து காப்பாற்றி அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ் நாளை வேறொரு பயான் நிகழ்ச்சியில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். இது உங்கள் தோழன் MH மாலிக் முகமது.